بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. இந்த உலகை படைத்து நியாயமான முறையில் நிர்வகித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தம்முடைய வாழ்க்கையாக முழு நேரம் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து நடக்கும்படியும் அல்லாஹுவால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து விலகிக் கொள்ளுமாறும் உங்களுக்கும் எனக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு புனிதமிக்க மார்க்கமாக நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில்தான் இன்றைய ஹுத்பாவுடைய தலையங்கமாக நாம் பேசியிருக்கக்கூடிய விடயம் கோபம், அதனுடைய வகைகள் என்ன, கோபம் வராமல் யாராவது இருப்பார்களா, கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கோபம் வந்ததா, அவர்கள் அந்த கோபத்திலிருந்து எப்படி விடுபட்டார்கள், சஹாபாக்களோடு எவ்வாறு அந்த கோபத்தின் மூலம் அவர் கையாண்டு கொண்டார்கள் என்ற விடயத்தை நோக்குவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு விடயத்தை இதை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அது மனித சமுதாயத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக மதுபானத்தின்பால் நெருங்க வேண்டாம், நீங்கள் அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் விளக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அதை கேட்காமல் நாம் அதை அருந்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல பிளவுகளுக்கு நாம் உள்வாங்குகின்றோம். எவ்வளோ பிரச்சனைகளை அந்த மதுபானத்தின் மூலம் கண்காண்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோபம் என்று சொல்லக்கூடிய பண்பையும் வெறுத்திருக்கின்றான். கோபம் வராத மனிதர்கள் நம்மில் யாரும் இருக்க முடியாது. நம்மில் யாருக்காவது அறவே கோபம் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஏதோ குறை உள்ளவர் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சில சந்தர்ப்பத்தில் அடியார்கள் மீது கோபம் கொள்கின்றான். அதே போன்று அந்த இரக்கமுடைய எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவ்வளவு இரக்கத்தன்மையை கொண்டும் சில விடயங்களுக்காக வேண்டி கோபப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோபம் என்று சொல்வது மனிதர்களுக்கு எவ்வாறு பசி வருகின்றதோ, எவ்வாறு தாகம் வருகின்றதோ அதே போன்று ஒரு பண்பாகத்தான் இன்று கோபமும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன வித்தியாசம்? சிலர் மிகவும் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவார்கள், அவசரமாக கோபப்படுவார்கள், அவசரமாக அந்த கோபத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். சிலர் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால் அதிகமாக கோபம் வரமாட்டாதே, ஆனால் கோபம் வந்துவிட்டாலும் அவர்களை அடக்கிக் கொள்ள முடியாது, அந்த அளவு கோபமுடையவர்களாக இருப்பார்கள். கோபத்தில் எது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது, கோபத்தில் எதில் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் மூலம் நமக்கு தெளிவாக காண்பித்திருக்கின்றார்கள். இதனால்தான் இன்று உலமாக்கள் கோபத்தை இஸ்லாத்தில் இரண்டு விதமாக கணிக்கின்றார்கள், பிரிக்கின்றார்கள். அதாவது
கதபுன் மம்தூஹுன் புகழப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோபம் ஒன்றை அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். அதே போன்றுதான் கதபுன் மத்மூமுன் இழிவுபடுத்தப்பட்ட இப்படிப்பட்ட கோபம் மனித சமுதாயத்துக்கு நல்லதல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லதல்ல, தம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள் அது நல்லதல்ல. அப்படிப்பட்ட இழிவுபடுத்தப்பட்ட கோபம் புகழப்பட்ட வரவேற்கத்தக்க கோபம் என்று இரண்டு வகையாக அதை பிரிக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் அதிகமானோர் கோபிக்கின்றோம், சின்ன சின்ன விடயங்களுக்கு கோபிக்கின்றோம், சில விடயத்தில் கொலை அளவுக்கு அது இட்டு செல்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டும், நாம் கோபிக்கக்கூடிய இந்த கோபம் இருக்குது அல்லவா, இது அல்லாஹுவாலும் ரசூலாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது அல்லாஹுவாலும் ரசூலாலும் வெறுக்கப்பட்ட கோபமா என்று நாம் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபத்தில் புகழ்பெற்ற கோபம் என்று சொல்லக்கூடியதுதான் உதாரணமாக இஸ்லாத்துக்கு எதிராக மிகவும் வெளிப்படையாக சில பகிரங்கமாக சில ஆபத்தான விடயங்களை செயற்படுத்துகின்றார்கள். அதற்காக வேண்டி நமக்கு கோபம் வருகின்றது. பள்ளி வாசல்களை உடைக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய பெண்களின் ஹிஜாபுக்களை கலட்ட நோக்குகின்றார்கள். இஸ்லாமிய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இதை பார்த்து கொண்டு நாம் கோழையாக உட்காருவோம் என்று சொன்னால் அர்த்தமில்லை. அதற்கு பேரு பொறுமையும் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் அப்படிப்பட்டவர்களோடு கோபிக்க வேண்டும், அந்த விடயத்தை தடுக்க வேண்டும், அதற்காக வேண்டி போராட வேண்டும். ஜிஹாது செய்து ஷஹீதாக கூடிய அளவுக்கு வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கோபம் நம் மீது கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் குர்ஆனை கேவலப்படுத்துகின்றார்கள் அல்லது பள்ளிவாசல்களை கேவலப்படுத்துகின்றார்கள். அதே போன்று உதாரணமாக இன்று பலஸ்தீனில் அநியாயம் செய்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டு நம்முடைய உள்ளங்களில் எந்தவித கோப உணர்ச்சியும் வரவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லிமா, நான் ஒரு ஆணா, நான் ஒரு மனிதனா என்று நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் கோபிப்பது ஆகுமாக்கப்பட்ட கோபம் என்பதை நபிகள் நாயகம் பல விடுத்தம் கோபித்து காண்பித்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் வெற்றி கொள்கின்றார்கள். அதில் வந்த அந்த கனிமத் பொருட்களை பங்கு வைத்து கொண்டு இருக்கும் போது ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், ஒருவேளை அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபியாக இருக்கலாம், அல்லது காட்டு அரபி என்று சொல்லுவோம், கிராமப்புறங்களிலிருந்து வந்த ஒரு அரபியாக கூட இருக்கலாம். அவர் அந்த கனிமத் பொருளை எடுத்துக்கொண்டு சொல்கின்றார், இவர் என்ன நபி, இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், இவர் சரியாக பார்த்து பங்கு வைக்கவில்லை, இவர் அன்சாரிகளுக்கு அதிகமாக கொடுக்கின்றார், முஹாஜிரின்களுக்கு கம்மியாக கொடுக்கின்றார், அவருடைய கோத்திரத்துக்கு அதிகமாக கொடுக்கின்றார், ஏழையவர்களுக்கு கம்மியாக கொடுக்கின்றார் என்று பேசிவிட்டு செல்கின்றார். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்கின்றார்கள். எந்த அளவுக்கு அன்று சுற்றி இருந்த சஹாபாக்கள் அதை வர்ணிக்கின்றார்கள் என்று சொன்னால், மாதுளம் பழம் எவ்வாறு அதை உரித்தால் சிவப்பாக இருக்குமோ அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவப்பாக மாறுகின்றது, கண்கள் சிவக்கின்றது. ஏன்? நபி அவர்களுடைய நீதியை, நியாயத்தை இவர் குறை சொல்லிவிட்டார். கோபம் வருகின்றது. ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட விதம் இருக்குது அல்லவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய பூர்த்தியான அந்த நற்குணத்தை அன்று காண்பித்தது. அதிலிருந்து சஹாபாக்கள் படிப்பினை பெற்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபியை பார்த்து இவர் என்னை, உங்களுடைய நபியை, உங்களுடைய தலைவரை குறை கூறிவிட்டார். உமர் இருந்தார், அதே போன்று பல வீரமுள்ள சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை வைத்து அவரை கொலை செய்து விடவில்லை, அவருடைய கழுத்தையோ கையையோ அல்லது நாக்கையோ வெட்டி விடவில்லை. மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், நானும் மனிதன்தான்,
எனக்கும் ஏனைய மனிதர்களைப் போன்று கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் நான் அந்த கோபத்தை எவ்வாறு அடக்கி என்னுடைய சமுதாயத்துக்கு நான் முன்மாதிரியான ஒரு நபியாக திகழ வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்போது நபி அவர்கள் அந்த சம்பவத்தை வைத்து கோபத்தோடு செல்கின்றார்கள். இவர் இவ்வாறு எனக்கு சொல்லிவிட்டார். ஆனால் அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்து அவர்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினார்கள். இதை ஒப்பிட்டு பார்க்கும் போதோ இது சிறியோர் குறையாகத்தான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் போய் நான் கோபிப்பதா என்று அவ்வாறே அமைதியாக ஆகிவிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தாகியவர்கள் அந்த பனு இஸ்ராயீல்கள் எந்த அளவு ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனையை வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு சோதனையை வழங்கி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் யுத்தத்திற்காக வேண்டி சென்றாலும் அந்த காபிர்களுடைய எண்ணிக்கையை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா மூசா காத்தில் அந்த ரப்புக்க, எங்களால் இந்த கூட்டத்தை மிகைக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள், எங்களை விட்டுவிட்டால் போதும் என்று அந்த யுத்த களத்திலிருந்து விரண்டோடினார்கள். இவ்வாறு பல சோதனைகளை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த உம்மத்து கொடுத்தார்கள். ஆனால் எனக்கோ இந்த மனிதர் ஒரு சிறிய விடயத்தில் தான் என்னை குறைபிடித்து விட்டார், நான் இதற்கெல்லாம் கோபிக்க கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த கோபத்தை அவ்வாறே கட்டுப்படுத்தி விடுகின்றார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இஸ்லாத்துக்காக வேண்டி இவ்வாறு மார்க்க விடயங்களில் விளையாடுவதற்கு எதிராக நாம் கோபிப்போம் என்று சொன்னால் அது குறையாக அமையாது. நபியாருடைய காலத்தில் கூட சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வீடுகளில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி கேள்விப்பட்டதும் மிகவும் அதிகமாக கோபப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய முகங்கள் சிவக்கின்ற வரைக்கும் கோபப்படுகின்றார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், அதை கண்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், மிகவும் கடூரமான மிகவும் அதிகமான கோபத்தை கொண்டார்கள். மா ரஅய்னாஹு கதபன் அஷத்த மின்ஹு, இதற்கு முன்னால் இவ்வாறான ஒரு கோபம் கொண்டவராக எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கண்டதல்ல. அந்த அளவு கோபம் கொண்டார்கள். எதற்காக வேண்டி கோபம் கொண்டார்கள்? சலாத்துல் ஜமாஅத்தில் கூட்டுத் தொழுகையில் சேராமல் வீடுகளில் தொழுதார்கள். அதற்காக வேண்டி இவர்கள் மார்க்க விடயத்தை கொச்சப்படுத்துகின்றார்கள். ஜமாத்தாக தொழுதால் இவ்வளவு நன்மை இருக்கு என்று தெரிந்தும் இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களே, இது இஸ்லாத்துக்கு முரணாத அல்லவா என்று கோபம் கொண்டார்கள். இறுதியாக சொன்னார்கள், கது ஹமம்து அன் ஆமுர ரஜுலன், சில மனிதர்களை ஏவி அவர்களுடைய வீட்டை விறகுகளை போட்டு எரித்து விட இயலும் என்ற அளவுக்கு கோபம் கொண்டார்கள் என்பதாக சஹாபாக்கள் அன்று தெரிவித்தார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட விடயங்களில் நாம் கோபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிலர் இன்று என்ன செய்வது? நான் கோபிக்கின்றேன், இஸ்லாத்துக்காகத்தானே கோபிக்கின்றேன். இன்று இஸ்ராயீலில் பலஸ்தீனில் முஸ்லிம்களை கொள்கின்றார்கள், பெண்களை மானவங்கப்படுத்துகின்றார்கள். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் என்ன செய்வது? தண்ணீர் அடிப்பது, மதுபானத்தை அவர்கள் அருந்துவது. ஏன் நீங்கள் மறுபானம் அருந்தினீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வாறு இஸ்லாத்துக்கு எதிரான செயல்கள் நடக்கின்றதே, அதனால் என்னால் இந்த கோபத்தை அடக்கிக் கொள்வதற்காக வேண்டி இதிலிருந்து கொஞ்சம் குளிராக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி நான் மதுபானம் அருந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகுமாக்கப்பட்ட கோபமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கியதை அது எந்த காலத்திலும் ஹலாலாக்காது. நமக்கு கோபம் வந்து விட்டது, தன்னுடைய மனைவியோடு சண்டை பிடித்து விட்டோம், அல்லது தன்னுடைய மகன் காதலித்து யாரோடாவது ஓடி விடுகின்றான், அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பெற்றெடுத்து வளர்த்தெடுத்த நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். அதற்காக வேண்டி நாம் மதுபானங்களை அருந்துவதோ அல்லது சம்பந்தம் இல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை உடைப்பதோ அல்லது பாவம் யாராவது ஒருத்தர் ஓடிவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அடிப்பதோ அல்லது தற்கொலை செய்வதோ இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் கோபிக்க அனுமதிக்க இருக்கின்றது. இஸ்லாத்துக்காக எதிராக நடக்குகின்ற போது கோபிக்கலாம் என்று நாம் ஹராமான விடயங்களை எடுத்து நம் தலையில் போட்டு நாம் பாவியாக அல்லாஹ் நம் மீது கோபம் கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது என்ற விடயத்தில் நாம் கண்காணிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருவது ஒரு நியதிதான். கோபம் வரத்தான் செய்யும் மனிதர்கள் என்று சொன்னால் கோப உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வைத்துதான் இருக்கின்றான். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கோபத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது, அந்த கோபத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வழிமுறையையும் இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மூலம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானிடம் இருந்து நீங்கள் பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்? கோபம் என்பது ஷைத்தானுடைய பண்பு. ஷைத்தான் நமக்குள் வந்து அந்த கோபத்தை நம்மளை நுழைய வைத்து எந்த அளவு தலாக்கு சொல்ல வைக்க முடியுமோ, எந்த அளவு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்த முடியுமோ, எந்த அளவு கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்த முடியுமோ, ஊர்வாசிகள் ஜமாத்தினருக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமோ, அல்லது மத ரீதியாக பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமோ, அனைத்துக்கும் மூல காரணமாக அமைவது இந்த கோபம்தான். இப்படிப்பட்ட கோபத்தை கொண்டு வருவது அந்த ஷைத்தான் தான். அந்த ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை அதிகமாக திட்டுகின்றார், கெட்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார், ஒருத்தரை ஒருத்தர் ஏசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு மா யஜிது. இவர்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள், ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கொண்டு கெட்ட வார்த்தைகளை கொண்டு ஏசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய முகங்களுமோ சிவப்பாக கோபத்தின் மூலம் கலர் மாறி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்குது அல்லவா அந்த கோபம், அந்த கோபம் உடனடியாக சென்று விடும் என்று நபி அவர்கள் சொல்ல அங்கிருந்த சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அது என்ன வார்த்தை என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சண்டை, இந்த கோபம் வந்ததற்கு மிகவும் அடிப்படையான காரணம் ஷைத்தான். இந்த ஷைத்தான் தான் இந்த கோபத்தை நமக்கு மத்தியில் கொண்டு வந்தான். நமக்கு கோபம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைதான் நாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நமக்கு கோபம் வருது என்று சொன்னால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு சிறந்த வழியாக நபி அவர்கள் இதை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனையோ வாழ்க்கைகள் பிரிந்திருக்கின்றது, எத்தனையோ குடும்பங்கள் சிதறி இருக்கின்றது, எத்தனையோ உயிர் நண்பர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசுவதற்கு வெட்கப்படுகின்றோம். காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஏதாவது ஒரு சிறிய விடயமாகத்தான் இருக்கும். நாம் இன்று வெளிநாடுகளில் வந்து வாழ்கின்றோம். நாம் இங்குள்ள சிறைச்சாலைகளில் சென்று பார்த்தால் எத்தனையோ பேர் சிறிய பிரச்சனைக்காக வேண்டி, உதாரணமாக நாம் பேச்சுலராக ஒரு ரூமில் இருக்கும்போது ஒரு ரூமில் 4 பேர் இருந்தால் ஒருத்தருடைய சார்ஜரை எடுத்து இன்னொருத்தர் அதை அவருடைய போனுக்கு சார்ஜ் போட்டதுக்காக வேண்டி அவர்கள் சண்டை பிடித்தும் ஒருத்தரை ஒருத்தர் அடித்து தலை அல்லது அவருடைய உறுப்பில் ஏதாவது பாதிக்கப்பட்டு கூட இன்று சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி நம்மளை வாழ்க்கையை நாம் அழித்து கொள்ள வேண்டுமா? இதன் மூலம் நம்முடைய குடும்பங்களை விட்டு நாம் சிறைச்சாலைகளில் வாட வேண்டுமா? நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டியும்
தான் கஷ்டம் பட்டது போன்று அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வெளிநாடுகளில் வந்து உழைக்கின்றோம். இந்த நாட்டுடைய சட்டம் நாம் அனைவரும் அறிந்த விடயம். யாராவது ஒருத்தரை அடித்து விட்டால், அந்த அடிப்பட்டவருக்கு ஒரு காயம் வந்துவிட்டால் அவர்தான் உண்மையில் குற்றவாளியாக இருந்தாலும் இங்கு அவருடைய கதைதான் எடுப்பதும் அவருக்காகத்தான் நியாயம் பேசும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய விடயங்களுக்கு நாம் கோபிக்க கூடாது. அவ்வாறு கோபம் வரும்போதோ நபி அவர்கள் காட்டித் தந்த இந்த வழிமுறையாகிய அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். சண்டை வர நினைக்கின்றோமா, ஒருத்தரை அடிக்க நினைக்கின்றோமா, அவர் நம்மளை பார்க்க சக்தியில் குறைந்தவராக இருக்கின்றாரா, அவருக்கு அடிக்க போகும்போதோ நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும், இவரை அடித்து விட்டால், இவர் மூலம் இவர் அல்லது மரணித்து விட்டால் என்னை சிறைச்சாலையில் போற்று விடுவார்களே, எத்தனை வருடங்களோ அல்லது என்னை மௌத்தாகின்ற வரைக்கும் இங்கே வைத்து விடுவார்களோ, என்னுடைய பிள்ளை குட்டிகளை பார்க்க கிடைக்குமோ, பேச கிடைக்குமோ, இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் இந்த ஷைத்தான் தான் நமக்கு இந்த கோபத்தை கொண்டு வந்தான். இந்த ஷைத்தானிடமிருந்து ஆரம்பமாக பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். சிறிய விடயத்துக்காக வேண்டி சண்டை பிடித்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. கோபம் வந்தால் இஸ்லாம் காட்டி தந்த இந்த முதலாவது வகைதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கோபத்துக்கு சொந்தக்காரன், கோபத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவோம் என்று சொன்னால் இது சைத்தானுடைய செயல், இது நமக்கு சரி வராது. நான் முஸ்லிம், நான் முஃமின், நான் முத்தகி, நான் அல்லாஹ்வை வழிபடக்கூடியவன், நான் ஷைத்தானை வழிபடக்கூடியவன் அல்ல என்று நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த கோபத்தில் இருந்து நாம் உடனே திரும்பி விடலாம். அதில் எந்தவித சந்தேகமில்லை. அதற்கு மாற்றமாக நாம் ஷைத்தானுக்கு நண்பனாக இருப்போம் என்று சொன்னால் நாம் என்னலாம், நான் தான் சண்டியன், என்னை யாரும் அடிக்க முடியாது, எனக்கு கோபம் வந்துவிட்டால் எனக்கு முன்னால் இருப்பவனை நான் அடித்து வீழ்த்தி விடுவேன் என்று நாம் ஷைத்தானுக்கு பின்னால் செல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கதபி. உண்மையான வீரன் தனக்கு முன்னால் இருக்கக்கூடியவனை அடித்து விழுத்தாட்டக்கூடியவன் அல்ல. உண்மையான வீரன் தனக்கு கோபம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு யார் சக்தி பெறுவானோ, அந்த கோபத்தில் இருந்து யார் உடனடியாக வளமையான தன்மைக்கு திரும்புவானோ அவன்தான் உண்மையான வீரன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் ஒரு வழிமுறையை காண்பித்து தருகின்றார்கள். நமக்கு கோபம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அழகான முறையில் சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வைதா கதிப அஹதுக்கும் ஃபல் யஸ்குத். நமக்கு கோபம் வருகிறதா, நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு தவறுதான் செய்கின்றார் அல்லது நமக்கு முரணான விஷயத்தை தான் செய்கின்றார், நமக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயத்தை தான் செய்கின்றார் என்று சொன்னால் நாம் அமைதியாக இருப்பதால் அந்த கோபம் அதோடு தளிந்துவிடும். அதற்கு மாற்றமாக அவர் ஒரு வார்த்தை பேச நாம் 2 வார்த்தை பேசுவோம் என்றால் அதுக்கு மேலால் அவளும் 3வது வார்த்தையை பேசுவார்கள், நாமும் மேலே மேலே பேசி செல்வோம். அது கைகலப்பாக மாறலாம். இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வருதா, நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று மேலும் ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வருகின்றதா, நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வருகின்றதா, முன்னால் இருக்கக்கூடியவர் நல்ல வளமாக இருக்கின்றார், ஒரு அறை அறைந்தால் போதும் கீழே விழுந்து விடுவாள், அல்லது நம்முடைய கையில் கத்தி இருக்கின்றது, அவரும் முன்னாடி தான் இருக்கின்றார், கோபத்தை நாம் அதிகப்படுத்தினால் ஈஸியாக அவரை நாம் வீழ்த்தி விடலாம் என்று எண்ணம் வருகின்றதா, அவ்வாறு அந்த நிலைமையில் கோபம் வரும்போது நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இதா கதிப அஹதுக்கும் வஹுவ காயிமுன் வல் யஜ்லிஸ். நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், நின்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன, நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது அந்த கோபத்தின் மூலம் நீங்கள் முன்னோக்கி செல்லலாம்,
சண்டை பிடிக்கலாம், உங்களுடைய கை முந்தலாம், அல்லது அவருடைய கை உங்களை மிகைத்து விடலாம், அவருடைய அடி உங்கள் மீது விழுந்து விடலாம். அதற்கு மாற்றமாக உங்களுடைய அடி விழுந்தாலும் நீங்கள் கூட்டில் இருப்பீர்கள், அல்லது அவருடைய அடி விழுந்தாலும் நீங்கள் கபரில் இருப்பீர்கள். அதனால் தான் நீங்கள் என்ன செய்யுங்கள், கோபம் வந்துவிட்டால் அதை எடுத்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். அப்படி உட்கார்ந்துட்டீங்க என்று சொன்னால் உங்களால் அந்த கோபத்தை நீங்கள் முன்னுக்கு எடுத்து செல்ல முடியாது. அதனால் நீங்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவர் ஆகிடுவீர்கள் என்று நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அதே போன்றுதான் அந்த சந்தர்ப்பத்திலும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுக்கு கோபம் தீரவில்லை, உட்கார்ந்தாலும் கோபம் வருகின்றது, எழுந்து அடிக்கத்தான் வேண்டும் என்று எண்ணம் வருகின்றது, வெட்ட வேண்டும், அவனுடைய தலையை துண்டிக்க வேண்டும், அவனை இந்த உலகத்தில் வாழ வைக்க கூடாது, அவனுக்கு படிப்பினை வழங்க வேண்டும் என்று எண்ணம் வந்து கொண்டே இருக்கின்றதா? அந்த கோபத்தை நாம் விடுபட முடியவில்லையா? அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கள், தூங்கிக் கொள்ளுங்கள், சாய்ந்து படுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு படுத்தால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த கோபம் இல்லாமல் போகலாம். ஏன், நீங்கள் கீழே தூங்கி இருக்கும் போதோ அந்த கோபத்தை நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுந்து இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் எழுந்து நிற்க வேண்டும், அதற்கு பின்னால் அந்த கோபத்தோடு நீங்கள் நடந்து சென்று அவர்களோடு சண்டை போட வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகின்றது. உங்களுக்கு கோபம் வருகின்றதா? ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அவ்வாறு உங்களுக்கு அந்த கோபம் இல்லையா, நீங்கள் உட்கார்ந்திருக்குங்கள். அந்த கோபம் உங்களுக்கு நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்தால் நீங்கள் கீழே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த கோபம் இல்லாமல் போகலாம். உட்கார்ந்தும் உங்களுக்கு கோபம் போகவில்லையா, நீங்கள் என்ன செய்யுங்கள், அவ்வாறு கொஞ்சம் தூங்கிக் கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு கோபம் இல்லாமல் போகலாம் என்று இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறையை சொல்லித் தருகின்றது. அதே போன்றுதான் அவ்வாறு நமக்கு உட்கார்ந்தும் தூங்கியும் கோபம் போகவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கோபம் வந்தால் உது செய்து கொள்ளுங்கள். கோபம் என்பது ஷைத்தானுடைய பண்பு. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் கோபம் வந்தால் கண்கள் சிவக்கின்றன, தன்னுடைய கன்னங்கள் சிவக்கின்றன, தன்னுடைய கைகள் நடுங்குகின்றன, உடம்புகள் சிலுக்குகின்றன. இந்த பண்புகள் ஷைத்தான் மூலம்தான் வருகின்றது. அதனால் நீங்கள் தண்ணீரை கொன்று அந்த சூடு தன்மையை நீங்கள் தகர்த்தி கொள்ளுங்கள், அதை குளிர்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அழகான வழிமுறையை நமக்கு இஸ்லாத்தின் மூலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய சிறிய விடயங்கள் வரும்போதோ எந்த அளவு பொறுமையை கையாள முடியுமோ அந்த அளவு பொறுமையை கையாண்டு அந்த கோபத்திலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அந்த கொடிய நோயாகிய ராசு ஷர்ரு, பாவங்களின் தலைமை பாவம், கோபம் வந்துவிட்டால் அது கொலையில் முடிகின்றது, அது தலாக்கில் முடிகின்றது. கோபம் வந்துவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரனோடு பொறாமை கொள்கின்றோம், அவனை விழுத்தாட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றோம், அவனை அழித்து விட வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாம் அவனுக்கு குழி தோண்டுகின்றோம். அனைத்துக்கும் காரணம் ராசு ஷர்ரு, அந்த பாவங்களின் தலைமை பாவமாகிய அந்த அந்த கோபந்தான் நமக்கு முன்னால் மிக மூலதனமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ பேருடைய நட்புகள் உடைந்திருக்குது என்று சொன்னால் அது அவர்கள் கொண்ட கோபத்தின் காரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரும் இன்று தலாக்கு சொல்வது, கணவனும் மனைவியும் ஒரே படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு பேசி சிரித்து கொண்டிருக்கும் போது, ஏ ஆயிஷாவே, ஏ ஃபாத்திமாவே, நாம் தலாக்கு சொல்லிக் கொள்வோமே, நாம் பிரிந்து கொள்வோமே என்று யாரும் இரக்கமான நேரத்தில் தலாக்கு சொல்வதல்ல. நாம் தலாக்கு சொல்வதாக இருந்தாலும் அந்த கோபத்தின் காரணமாகத்தான் நம்மளை அடக்கிக் கொள்ள முடியாமல் நாம் தலாக்கு சொல்கின்றோம். அந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையை பிரித்து விடுகின்றது. அந்த தாயிடமிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் பிரிந்து செல்கின்றோம், குடும்பத்தை விட்டு தூரமாகின்றோம். எத்தனையோ பேர் இன்று கோபத்தின் மூலம் அடக்கிக் கொள்ள முடியாமல் தான் கோபிக்கக்கூடியவர், தன்னை விட சக்தி வாய்ந்தவர், அதனால் நம்மளால் அவரை எதிர்க்க முடியவில்லை என்று அந்த கோபத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடங்களை உடைக்கின்றார்கள், அல்லது சிவர்களில் கொண்டு தன்னுடைய தலையை அடிக்குகின்றார்கள், தூக்கு போட்டு வபாத்தாகின்றார்கள், தன்னை தானே அழித்துக் கொள்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கோபம் இருக்குதல்லவா, மிகவும் கொடூரமான ஒரு நோய், நம்மளையும் அழித்துவிடும், நம்முடைய நிம்மதியை
நம்மையும் இல்லாமல் ஆக்கிவிடும், நம்மளோடு இருக்கக்கூடிய உறவுகளையும் நம்மளை விட்டு தூரமாக்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. என்னை பார்க்க உங்களுக்கு இதில் அனுபவம் கூடுதலாக இருக்கலாம். எத்தனையோ பேர் உள்ளத்தில் எண்ணலாம், என்னுடைய நண்பன் எத்தனையோ வருடம் என்னுடைய சிறிய வயதிலிருந்து மண் அள்ளி விளையாடக்கூடிய வயதிலிருந்து கல்யாணம் முடிக்கின்ற வரைக்கும் ஒன்றாகத்தான் இருந்தானே, ஒரு சிறிய காதலுக்காக வேண்டி, ஒரு சிறிய பட்டத்துக்காக வேண்டி, ஒரு சிறிய விளையாட்டுக்காக வேண்டி பிரிந்து விட்டோமே, அது கோபந்தானே நம்மளை பிரித்தது என்று நாம் எண்ணுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த கோபத்தை தூக்கி வீசிவிட்டு நாம் அவர்களிடம் சென்று பேச வேண்டும், அவர்களிடம் நம்முடைய உறவை புதுப்பிக்க வேண்டும். நாம் இக்கட்டான நிலைமையில் கூட அவர்கள் நமக்கு உதவலாம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆகைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய கூட்டத்தில் என்னை உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளில் நாம் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால், அவ்வாறு நாம் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கேட்டும் கோபம் நமக்கு செல்லவில்லை என்று சொன்னால், நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கோபம் வந்தால் நாம் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கோபம் வந்தால் நாம் அப்படியே தூங்கிவிட வேண்டும். அவ்வாறும் கோபம் தீரவில்லை என்று சொன்னால் அந்த சூடான அந்த கோபத்தை தண்ணீரை கொண்டு குளிரூட்டி கொள்ள வேண்டும். அவ்வாறும் இல்லை என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். மன்னிப்பதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நன்மையை வைத்திருக்கின்றான் என்ற விடயம் நம்முடைய உள்ளத்தில் வருவோம் என்று சொன்னால் அந்த கோபத்தை நாம் முன்னெடுத்து செல்ல மாட்டோம். ஒருத்தர் நம்மிடம் தப்பு செய்து விட்டார், நம்முடைய வாகனத்தில் வந்து அடித்து விட்டார், அல்லது ரூமில் நம்முடைய சாமான்களை எடுத்து பாவித்து விட்டார், நாம் வருகின்றோம், நமக்கு பசிதான், வந்து பார்க்கின்றோம் நம்முடைய சாப்பாடு இல்லை, நாம் அதற்காக வேண்டி அவரோடு சூடாகி சண்டை பிடித்து அடிகுடிப்படுவதை விட நாம் அவரை மன்னித்து விட்டு என்ன செய்யலாம், அவருக்கு பசி இருந்திருக்கலாம், நம்மளை பார்க்க அதிகம் பசி இருந்திருக்கலாம், அதனால் மன்னிப்போம், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான், மன்னித்தால் அல்லாஹ் எந்த குறையையும் வைக்க மாட்டான் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வர வைப்போம். அவ்வாறு வர வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கோபத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். முத்தகீன்கள், இறையச்சம் உடையவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வர்ணிக்கின்ற போது அவர்கள் ரகசியமாகவும் பரவசியமாகவும் கஷ்டமான சந்தர்ப்பத்திலும் நல்ல விடயங்களில் செலவு செய்வார்கள். வல் காலி மீனல் கைல, அதை போன்று தனக்கு வரக்கூடிய கோபங்களை கடித்து அவ்வாறு முழுங்கி விடுவார்கள். அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். அந்த கோபத்தின் மூலம் முன்னால் இருக்கக்கூடியவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள், அவரை தோல்வி அடைய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் முத்தகீன்கள். வல் ஆஃபீன அனின் நாசி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் என்ன செய்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அவர்களுக்கு யாராவது தவறு செய்துவிட்டால் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த கோபத்தின் மூலம் அவர் முன்னெடுத்து செல்ல மாட்டார். அந்த கோபத்தில் இருந்து விடுபட்டு என்னுடைய சகோதரன் தானே, என்னுடைய நண்பர் தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே, ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் தானே, அவரை மன்னித்து விடுவோம், அதன் மூலம் அல்லாஹ்விடம் எனக்கு கண்ணியம் கிடைக்கும் என்ற அந்த உணர்வை அவர் வளர்த்து கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கோபம் நம்மளை விட்டு தூரமாகிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள், மாதா யபஉதுனி மின் கதபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து என்னை தூரமாக்க கூடிய ஒரு விடயத்தை சொல்லித் தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நான் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அஞ்சுகின்றேன். அல்லாஹ்வுடைய கோபம் வந்துவிட்டால் என்னால் சுவனம் நுழைய முடியாது, நான் நரகவாசியாக ஆகிவிடுவேன்.
இருக்கிறேன், அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கோபிக்காதீர்கள், யாரோடும் நீங்கள் கோபம் கொண்டவராக நடக்காதீர்கள், அவ்வாறு இருந்தால் போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை கோபிக்க மாட்டான் என்று நபி அவர்கள் அவரை கோபப்படாமல் இருக்கும்படி கட்டளையிடுகின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் பொறுமை, நம்முடைய பெருமை தன்மையிலிருந்து விடுபட்டு கோபத்தில் இருந்து அனைவரும் சகோதரர்களாக வாழ்வதற்கு வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.